பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான அமைதியான அரங்கில் ஒரே ஒரு ஆதிசக்திதான் அனைத்தையும் இயக்குகிறது. இந்துக்கள் அவளை சக்தி என்கிறார்கள், தெய்வீக அன்னை. எல்லா நட்சத்திரங்களும் பிறந்த கருவறை அவள். எல்லா பாவங்களும் சுட்டெரிக்கப்படும் அக்னி அவள். அவளது அன்புதான் பிரபஞ்சத்தின் விதி. அவளே ஒளி, படைப்பாளி மற்றும் தான் பெற்ற உலகங்களுக்கு கவசமாக விளங்கும் உக்கிரமான பாதுகாவலர். இதுதான் தெய்வீக நியதி. இதுதான் நன்மையின் முகம். ஆனால் பிரகாசமான ஒளியும் ஒரு நிழலை உருவாக்கும். தெய்வீக ஒளியில் பிறந்த ஒவ்வொரு தேவனுக்கும் எதிராக ஆண்டத்தின் அகந்தையில் பிறந்த ஒரு அசுரன் இருக்கிறான். மேலே எழும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் எதிராக இருட்டில் ஒரு சாபம் கிசுகிசுக்கப்படுகிறது. இது ஒரு நித்திய போராட்டம். எல்லா தீமைகளும் சொர்க்கத்திற்கு எதிராக போர் புரியும் பெரிய அசுரர்களின் வடிவில் வருவதில்லை. சில தீமைகள் மிகவும் தனிப்பட்டவை, பொறுமையானவை, படைப்பின் இருண்ட மூலைகளில் தேங்கி நிற்கும் ஒட்டுண்ணி சக்திகள், தங்களுக்கு மறுக்கப்பட்ட உயிரைக் கண்டு பொறாமைப்படுபவை. அவற்றில் நாம் நீரின் ஆவிகளை பற்றி பேச வேண்டும். நமது சொந்த உலகில் வாழும் ஆவிகள். அவற்றில் மிகவும் தந்திரமானது பாக் என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி. அது நரகத்தின் நெருப்பிலிருந்து வரவில்லை, மாறாக குளிர்ச்சியான சேற்றிலிருந்தும் இருண்ட தேங்கிய நீரிலிருந்தும் பிறந்தது. அதற்கு தனக்கென ஒரு வடிவம் இல்லை, அதனால் நம் வடிவத்தின் மீது ஆசை கொள்கிறது. அதற்கு ஆமில்லை, அதனால் அதை அழிக்க பார்க்கிறது. அதன் இருப்பு படைப்பின் கேலிக்கூத்து. ஒரு மனிதனை கொல்வது அவனது உயிரை பறிக்க மட்டுமல்ல, அவனது தோலையும் குரலையும் நினைவுகளையும் திருடுவதற்கே. இது தனிப்பட்ட பயங்கரவாதத்தின் ஒரு பேய் வடிவம். அதன் ஒரே மகிழ்ச்சி ஒரு குடும்பத்திற்குள் ஊடுருவி அன்பை ஒரு பயங்கரமான கனவாக மாற்றுவதுதான். இவை வெறும் பழங்கதைகள் அல்ல. இவை இன்னும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு புராதன போரின் அழியாத பதிவுகள். இன்று இரவு நாம் அந்த திரையை விலக்குவோம். கடவுள்கள் மற்றும் இதிகாசங்களின் உலகத்தை விட்டு பூமிக்கு வருவோம். இங்கே நம் உலகில் ஒரு குடும்பம் தாங்கள் நேசிக்கும் மனிதன் இனி வீட்டிற்கு திரும்பியிருக்கும் அதே மனிதன் அல்ல என்பதை உணரப்போகிறது. இன்றிரவு நாம் ஒரு பாக்கன் கதையை காணப்போகிறோம்.